guys, welcome back to our channel. So எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படினு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான ஒரு காய் தான் பார்க்க போறோம். அது காயா ஃப்ரூட்டா ஒண்ணுமே எனக்கு தெரியாது. சோ ஆனா அதுக்கு பேர் வந்து வாட்டர் செஸ்னட் ஃப்ரூட். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டிருக்கீங்க இல்ல பார்த்திருக்கீங்க அப்படினா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த ஃப்ரூட்டை நம்ம இன்னைக்கு எப்படி வந்து சாப்பிட போறோம் அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ let's get into the video. இதுதான் வந்து வாட்டர் செஸ்னட் ஃப்ரூட் அண்ட் இந்த ஃப்ரூட்டை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த ஃப்ரூட்டை வந்து வாஷ் பண்ணாமல் நம்ம கையில் எடுத்தோன்னா கறி பூசின மாதிரி தான் இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அங்கங்கே வந்து க்ரீன் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் அந்த ஃப்ரூட்டை ஃபுல்லாக போட்டுட்டு அண்ட் உப்பு வந்து நம்ம மேண்டிடேட்டரியாக ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா அந்த குக்கரை எடுத்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு குக்கர் மூடியை டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக குக் ஆகிடும். இந்த ஃப்ரூட்டை குக் பண்ணுறதுக்கு எனக்கு எடுத்த டைம் வந்து 15 minutes 20 seconds கிட்ட ஆச்சு. 3 விசில் விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருந்தது. அண்ட் அப்போ கூட பபுள்ஸ் வந்துட்டே இருந்தது. பார்த்தீங்களா? குக் பண்ண உடனே எடுத்து நம்ம கட் பண்ணோன்னா ரொம்ப சுடும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து கட் பண்ணுறேன். கட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு உள்ளே இருந்ததுமே கொஞ்சம் ஆறின மாதிரி தான் இருந்தது. அந்த ஃப்ரூட் எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து வெந்து முடிச்சாச்சு. அண்ட் இதோட ஃபைனல் ஷேப் வந்து இப்படி தான் இருக்குது. அந்த ஷெல்குள்ளேருந்து நம்ம எடுத்தோம்னா ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே இந்த ஷேப் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஷேப்பாக தான் இருக்குது. அண்ட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. இந்த பழத்தோட டெக்ஸ்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 100% அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 95% கிட்ட ஒரு அந்த பலாப்பழத்தோட கொட்டையோட டேஸ்ட் மட்டும்தான் இருந்தது. அண்ட் டெக்ஸ்சருமே சேம், ஸ்மெல்லுமே அதே மாதிரி ஸ்மெல் தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பலாப்பழம் கொட்டை பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவுமே பிடிக்காது. பட் ஸ்டில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, கோல்ட் ஃப்ரூட் மாதிரி இருக்கே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒன்றே மட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபைனலி வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நிறைய வந்து இது சாப்பிடவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப குளிர்ச்சி. நீங்கள் சம்மர் டைமில் இந்த ஃப்ரூட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆனால் இது வந்து வின்டர் சீசனில் கொஞ்சம் லிமிட்டாக எடுத்துக்கிறது வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ உங்க எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் ஸ்னேஹா.